அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீது ஜனவரி 12 தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த உத்தரவு குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று 3வது முறையாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனு நீதிபதி அல்லி முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார். அப்போது அவர் 180 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார். நோய் பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் குணமாகி வருகிறது. இதய பிரச்சனையினால் அவர் அவதிப்பட்டிருக்கிறார். அதனால் அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மேலும் இந்த வழக்கில் சாட்சியங்களுடைய வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கைப்பற்றப்பட்ட ஆவணங்களும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சாட்சிகளை கலைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நிபந்தனைகளை விதித்தாலும் அதை பின்பற்ற தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் இந்த வழக்கில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன, உண்மை வருமானங்கள் அதிகப்படுத்தி காட்டப்பட்டிருக்கிறது என்று செந்தில் பாலாஜி தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. அதே சமயம் அமலாக்கத்துறை தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், அவருடைய கைது என்பது சட்டவிரோதம் அல்ல என்று நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. அனைத்து ஆவணங்களும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அவர் விசாரணைக்கு ஒத்துழைத்ததாக கூறுவது என்பது தவறு. அவர் ஒத்துழைப்பு வழங்கவில்லை. அவரிடம் விசாரணை முடிந்துவிட்டது என்பதால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறிவிட்டதாக கருத முடியாது. திரும்ப ஒரே காரணத்தை கூறி அவர் மீண்டும் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். 182 நாட்களுக்கு மேல் சிறையில் இருப்பதாக அவர் கூறுவது தவறு. அவர் இலாகா இல்லாத அமைச்சராக கடந்த ஜூன் 14ஆம் தேதி முதல் ஜூலை 17ஆம் தேதி வரை மருத்துவமனையில் இருந்ததாகவும், அதன் பிறகு ஜூலை 17 முதல் அக்டோபர் 9ஆம் தேதி வரை சிறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது அவர் 182 நாட்கள் சிறையில் இல்லை என்றும், அமைச்சர் என்கிற முறையில் அனைத்து சலுகைகளும் அனுபவித்து வரக்கூடிய அவர் செல்வாக்கான நபர் என்பதால் ஜாமீன்கள் வழங்கினால் சாட்சிகளை கலைக்கக்கூடும் என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதி அல்லி இந்த மனு மீதான தீர்ப்பை வரும் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.